பெயிண்ட் பற்றின சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களுக்கு ஈஸியான தமிழில் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிக்மெண்ட்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்ட்டு வந்து உங்களுக்கு எல்லோ கலராகவோ இல்லை பிளாக் கலராகவோ இல்லை க்ரீன் கலராகவோ இல்லை ஆரஞ்சு கலராகவோ தெரியறதுக்கு ரீசன் வந்து இந்த பிக்மெண்ட்ஸ் தாங்க. இந்த பிக்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்ட்டுக்கு வந்து ஒரு கலரை கொடுக்குது. அதாவது ஹார்ட் ஆஃப் தி கலர், பெயிண்ட் கலர்னு கூட இந்த பிக்மெண்ட்ஸை வந்து சொல்லுவாங்க. இந்த பிக்மெண்ட்ஸுங்கிறது வந்து நத்திங் பட் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் தாங்க. இப்போ பியோர் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடை வந்து மேஜர் கெமிக்கல் காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த பெயிண்ட் வந்து பியோர் ஒயிட் கலரில் வந்து கிடைக்கிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைண்டர்ஸ் நேம் இட் செல்ஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைண்ட் பண்ணி வைக்குதுங்க, இணைச்சி வைக்குது. இந்த பிக்மெண்ட்ஸ், கலர் பிக்மெண்ட்ஸையும் பெயிண்ட்டையும் வந்து இணைச்சி வைக்கிற வேலையை தான் வந்து இந்த பைண்டர்ஸ் பண்ணுது. அதாவது பிடிச்சி வச்சுக்குது, கலரை வந்து தனக்குள்ளார வந்து பிடிச்சி வச்சுக்கிற வேலையை வந்து இந்த பைண்டர்ஸ் வந்து பண்ணுதுங்க. இப்போது நீங்கள் செவுத்தில் வந்து பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் கலர் வந்து உங்களுக்கு செவுத்தில் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பைண்டர்ஸுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிட்டிவ்ஸ். இந்த அடிட்டிவ்ஸுங்கிறது வந்து ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குறதுக்காக வந்து ஒரு 0.1%லேருந்து 5% வரைக்கும் பெயிண்டில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த அடிட்டிவ்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு ஒரு பெயிண்டில் சொல்கிறாங்க, அல்லது வந்து யூவி ப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது மூலிமா தான் வந்து அந்த பெயிண்ட்டு கிடைக்குதுங்க. இப்போது ஒரு பெயிண்ட்டு வந்து ஒரு ப்ரீமியம் பெயிண்ட்டு வந்து ஒரு 5 years உழைக்குது. அதே வந்து ஒரு 1 year இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பெயிண்ட்டு வந்து ஒரு 1 year உழைக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த டைப் ஆஃப் அடிட்டிவ்ஸ் அவங்க ஆட் பண்ணுறதும் குவாலிட்டி ஆஃப் அடிட்டிவ்ஸ் அவங்க பெயிண்டில் ஆட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த பெயிண்ட் வந்து ஒரு 1 year டல்லாக இருக்க ரீசன் வந்து இதுதான். தேங்க்யூ.